மகிழ்ச்சி இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள், நிறைய பேசியிருக்கிறார்கள். நீங்களும் சில நேரங்களில் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அவை என்ன? நீங்கள் அவைகளை தவிர்த்து விட்டால் மகிழ்ச்சி உங்கள் மடியில் கொஞ்சி விளையாடும். சரி, நாம் என்ன செய்கிறோம் என்பதில் தான் மகிழ்ச்சி இருப்பதாக நாம் தவறாக நினைக்கிறோம். என்ன செய்கிறோம் என்பதை விட எவ்வளவு சிறப்பாக செய்கிறோம், எவ்வளவு நன்றாக செய்கிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியற்று இருப்பதற்கு காரணிகள் நிறைய இருக்கலாம். எதை செய்வதை குறைத்து கொள்கிறோமோ அங்கு மகிழ்ச்சி கொப்பளிக்கும். நான் சொல்வதுதான் சரி என்ற தவறான புரிதலை எப்பொழுது தூர வீசுகிறோமோ அப்பொழுது மகிழ்ச்சி தோளில் வந்து அமர்ந்து கொள்ளும். இந்த நான் சரி என்பது தவறான கருத்துக்களையும் போர்க்களத்தையும் உருவாக்கும். இவைகளை நாம் தவிர்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா? சரி, உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் எடுத்து கூறுவது சிறப்பு. ஆனால் ஒற்றை காலில் நிற்பதால் என்ன பயன்? நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லுவதனால் என்ன பயன்? அந்த இடத்தில் மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. சரி, அடுத்தவர்களை குறை சொல்வதும் பழி கூறுவதும் ஏன்? அதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? அதில் ஐயோ அவனா பொங்குகிறதல்லவா, அதுவே போய்விடுகிறது. உங்கள் மகிழ்ச்சியை ஒத்தி போட்டால் அது ஒரேடியாக காணாமல் தொலைந்து போய்விடும். ஆகவே மகிழ்ச்சியை ஒத்தி போடாதீர்கள். பிறகு நீங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கலாம். சரி, மற்றவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையில் யாருக்கும் பயன் தராது. முக்கியமாக உங்களுக்கு அவர்களெல்லாம் திருந்தி விடுவார்கள் என்று நீங்கள் எப்படி நம்பலாம்? நீங்கள் திருந்துங்கள், மற்றவர்கள் திருந்துவதற்கு உதவுங்கள். ஆனால் அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி உதவும்? இது நடந்தே இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆரம்பித்த சண்டையால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இந்த வலி யாருக்கு அதிகமாகும்? எல்லோருக்குமே இருக்கும். அதனால் தேவையா? மகிழ்ச்சிக்கு இந்த போராட்டமும் இந்த சண்டைகளும் நிச்சயம் உதவாது. சரி, எல்லாவற்றையும் கட்டுக்குள் வைப்பதால் எதை சாதிக்க முடியும்? நிலவை துரத்தி சென்ற கதைதான். முடியவே முடியாது. இவைகளை தாண்டி காயம்படாமல் வெளியில் வருபவர்கள் மகிழ்ச்சியில் குளிப்பார்கள், மகிழ்ச்சியை தழு